வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்றைக்கி நம்ம மிளகா பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மிளகா பஜ்ஜி செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் பெல் பெப்பர் 6 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் குறைவாக தான் இருக்கும். க்ரீன் சில்லி 2 எடுத்திருக்கேன். ரெட் சில்லி 3 எடுத்திருக்கேன். கொஞ்சம் குங்குமப்பூவு, இது வாசமாக இருக்கும். 1 கப்பு கடலை மாவு, 1 ஸ்பூன் வறுத்த எள்ளு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 3 டீஸ்பூன் அரிசி மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், பெருங்காயம், நான் எடுத்து வச்சுருக்கிற உப்பு, குங்குமப்பூ அது ஃப்ளேவர் கொடுக்கும், கொஞ்சம் கலரும் கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இந்த பவுடரை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் எந்த கலரிங் பவுடரும் போடலை, கலரிங்க்கு எதுவுமே போடலை. இது சோடாவும் போடலை, சோடா மாவும் போடலை. இது ரெண்டுமே யூஸ் பண்ணாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த வறுத்த எள்ளும் சோம்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். நல்லா மாவு ஒட்டணும். கையில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுனா தான் மிளகாயில் ஒட்டி வரும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகாயை எடுத்து, மிளகாய் இது கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ள சீரி எடுக்காமல் வச்சுருக்கேன். இந்த க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் இந்த மாதிரி அப்படியே கீறி வச்சுருக்கேன். இது க்ரீன் சில்லியும் ரெட் சில்லியும் ரொம்ப காரமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்துட வேண்டாம். ஸ்பைசி வேணுன்றவங்களுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாவில் ஃபஸ்ட்டு ஒன்றா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு இருக்காமல் ஒரே டயத்தில் எத்தனை முடியுதோ அத்தனை டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்து ஃபாஸ்ட்டாக போட்டுடலாம். இல்லைனா ஒன்றா போட்டிங்கன்னா ஒன்று டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுட்டு அது வேகிறதுக்குள்ளே அடுத்ததை பண்ணி போடுறதுக்குள்ளே தீஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாமே இது டிப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் எடுத்து வரிசையாக போட்டுக்கலாம். இதுக்கு பஜ்ஜி போடுறதுக்கு மட்டும் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூட்டில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும். அப்போ தான் போட்டதும் கிறிஸ்பியாக வரும். இது இந்த பெல் பெப்பர் காரம் இருக்காது. அதனால் இதை நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த காரமான சில்லி அதோட டேஸ்ட் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். பாருங்கள், வெந்துருச்சு. இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட் சில்லியும் க்ரீன் சில்லியும் போட்டுக்கிறேன். இது பாருங்கள், நீட்டமாக வந்திருக்கு. இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸில் கிடைக்கும். எந்த மிளகாய் கிடச்சதுனால அதில் நீங்கள் குடமிளகா வெரைட்டி எதில் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. டீ கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், இல்லை தேங்காய் சட்னி செஞ்சு வச்சும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.